இந்தியாவில் 9 பேரில் ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல். கோவை மதுரை மெட்ரோ ரயில் சேவைக்கான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்கவில்லை. திட்ட அறிக்கை குறித்து மத்திய அரசு தமிழக அரசிடம் கூடுதல் விளக்கம் கேட்டிருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம். PM கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு ரூபாய் 18,000 கோடியை பிரதமர் மோடி புதன்கிழமை விடுவிக்கிறார். கோவையில் இருந்தபடி காணொலி மூலம் 9.70 கோடி விவசாயிகளுக்கு 21வது தவணை தொகை வழங்கப்படுகிறது. கோவை வரும் பிரதமர் மோடியை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி திட்டம். சந்திப்பிற்கு நேரம் கேட்கப்பட்டு இருப்பதாக தகவல். கோவைக்கு வரும் பிரதமரை சந்திப்பீர்களா? அது சஸ்பென்ஸ் என செங்கோட்டையன் பதில். தமிழகத்தில் 2025ஆம் ஆண்டில் ராபிஸ் நோயால் இதுவரை 25 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் 2025ஆம் ஆண்டில் நாய்க்கடியால் 5.25 லட்சம் பேர் பாதிப்பு என சுகாதாரத்துறை தகவல். திமுக ஆட்சியில் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தலைநகரில் தலைவிரித்தாடும் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நெல் கொள்முதல் விவகாரத்தில் திமுக அரசுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவது ஏமாற்று வேலை என அண்ணாமலை கண்டனம். சேமிப்பு கிடங்குகள், உணவு கிடங்குகள் செலவிடப்பட்ட ரூபாய் 309 கோடி எங்கே சென்றது என்றும் கேள்வி. திமுக அரசு வருவாய்த்துறை ஊழியர்களை தூண்டிவிட்டு SIRக்கு எதிராக போராட வைக்கிறது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. எண் நாணயம் குறித்து எதிர்க்கட்சிகள் கூட வைக்காத குற்றச்சாட்டை மல்லை சத்யா வைத்துள்ளார். வடிகட்டிய பொய்யால் எங்களை கொச்சைப்படுத்த முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசம். SIR பணிகளால் வாக்குப்பதிவு அதிகரிக்கும் என தமிழிசை கூறியதை ஏற்க முடியாது. கொளத்தூரில் மட்டுமல்ல, எல்லா தொகுதிகளிலும் போலி வாக்காளர்கள் உள்ளதாக சீமான் பேட்டி. டிவி மேல் ரிமோட் வீசிவிட்டு திமுகவில் சேர்ந்தது ஏன்? மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விளக்கம். ரேஷன் கடைகளில் சானிட்டரி நாப்கின்களை மானிய விலையிலோ இலவசமாகவோ வழங்க கோரிய வழக்கு டிசம்பர் 16க்குள் பதிலளிக்காவிட்டால் சுகாதாரத்துறை உள்ளிட்ட 3 துறைகளின் செயலாளர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. சென்னை ஓட்டேரியில் உள்ள நூலகத்தில் ஆபாசமாக நடந்து கொண்ட நபர் குறித்து தகவல் தெரிவித்த பெண் ஊழியர் பணி நீக்கம். மாநகராட்சி மேயர் பிரியாவின் சொந்த வார்டில் உள்ள நூலகத்தில் சம்பத் என்பவர் ஆபாசமாக நடந்து கொண்டது சர்ச்சையானது. தமிழ்நாடு முழுவதும் SIR பணிகள் புறக்கணிப்பு. வருவாய்த்துறை பணியாளர்கள் முழுமையாக புறக்கணித்ததாக தகவல்.
சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற BLA 2 கலந்தாய்வு கூட்டத்தில் திமுக, அதிமுக முகவர்களிடையே வாக்குவாதம். SIR பணிகளில் திமுக முகவர்கள் முறைகேடு செய்வதாக அரசு அதிகாரிகளிடம் அதிமுக புகார் எதிரொலி. நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் கொள்முதல் விலை ₹6.05 நிர்ணயம். முட்டை விலையை 5 காசுகள் உயர்த்தி தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. நெல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை எதிரொலி. நீர்வரத்து அதிகரிப்பால் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கும்பகோணத்தில் SIR படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகித்து வரும் அங்கன்வாடி ஊழியர் தற்கொலை முயற்சி. மாநகராட்சி ஆணையர் திட்டியதால் ஏற்பட்ட மன உளைச்சலில் சித்ரா தற்கொலைக்கு முயன்றதாக கூறி அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். நெல்லை மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் சரவணபாபு மற்றும் தீயணைப்பு வீரர் செந்தில் ஆகியோரிடமிருந்து ₹2.61 லட்சம் பறிமுதல். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. ₹2000 லஞ்சம் வாங்கியதாக சமூக பாதுகாப்பு திட்டத்தணி வட்டாட்சியர் கைது. பழனியில் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்தவர் குத்தி கொலை. மது குடித்த போது ஏற்பட்ட தகராறில் கொலை செய்த நண்பர்கள் கைது. சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிசார் முகமது என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என விசாரணையில் தகவல். தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்த கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். ஈரப்பத அளவை 17%லிருந்து 22% உயர்த்தி ஆணை வழங்கிடவும் வலியுறுத்தல். செறிவூட்டப்பட்ட அரிசியின் மாதிரி எடுக்கும் அதிகாரத்தை தென்னிந்திய மாநில உணவு அதிகாரிகளுக்கு வழங்கிட வேண்டும். தமிழ்நாடு விவசாயிகளின் நலன் கருதி விரைவில் முடிவெடுக்கும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். கோவை மாவட்டத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும். நிர்வாகிகள் முன்னிலையில் மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. வாணியம்பாடி அருகே பள்ளி பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழப்பு. தாய் கண்முன்னே உயிரிழந்த சோக சம்பவம். விளாத்திக்குளம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. ஆசிரியர் தியாகராஜன் மீது போக்சோ உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. ஆந்திராவில் காவல்துறைக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை. நக்சலைட் தலைவர் மத்வி ஹிட்மா, அவரது மனைவி உட்பட 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட்டால் தேர்தல்களில் எளிதாக வெற்றி பெறலாம்.
டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பீகார் தேர்தல் வெற்றி குறித்து பிரதமர் மோடி பேச்சு. பீகார் தேர்தல் தோல்விக்கு 100% முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். ஜன்சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கருத்து. பயங்கரவாதத்திற்கு எதிராக கண் துடைப்பான நடவடிக்கை இருக்கக்கூடாது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல்.